கஷ்டத்தை கொடுப்பார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு, அத்தனை பேரும் கஷ்டப்படுறோம். ஆனா அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது தான் நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டா, முருகா என்ற நாமத்தை நினைப்போம். அப்ப இந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை கந்தா என்று சொன்னோம்னா நமக்கு எல்லா விதமான பலன்களையும் முருகப்பெருமான் தருவார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நம்ம நினைக்கிறோம் கலியுக தெய்வம் முருகப்பெருமான்னு வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க. திக்கற்றோருக்கு தெய்வமே துணையாக முருகப்பெருமான் வரும். எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியவர் ஒரே ஒரு கடவுள். யாரு? கந்த கடவுள்னு பேர். அந்த கந்த கடவுளை எவரொருவர் வழிபடுகிறார்களோ வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. இருக்கிற புராணங்கள்லயே 1.5 லட்சம் மந்திரம் எதுக்கு இருக்குன்னா ஸ்கந்த புராணம். அற்புதமான நிகழ்வுல அடுத்து இந்த மேடைக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நபர். ஒரு சிலரிடம் நம்ம பார்க்கும்போதே இவர்கிட்ட கேட்டோம்னா, மனசு விட்டு பேசி கேட்டுட்டோம்னா நமக்கு வழி கிடைச்சிடும் அப்படின்னு தோணும். ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அந்த நம்பிக்கை வரும். ஒரு சிலர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும், இதை செஞ்சிடலாமே, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த நம்பிக்கையை அவங்களுடைய வார்த்தைகள் கொடுக்கும். அப்படி பல ஆண்டு காலமாக இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜோதிடத்தின் மூலமாகவும் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலமாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரும் அறியப்பட்ட ஜோதிஷ சைத்தன்ய, ஜோதிஷ ஆச்சாரிய, ஜோதிஷ கலாரத்ன ஜோதிடர் திரு மகேஷ் ஐயர் அவர்களை இந்த மேடைக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வரவேற்கின்றோம். கடல் தாண்டி பல நாடுகளில் இவருடைய வழிகாட்டுதல் சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்வியல் வழிகாட்டுதல் மட்டுமல்ல, தன்முனை பேச்சின் மூலமாக பல மாணவர்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய யதார்த்த மனிதர். அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையை உணர்ந்து கேட்கக்கூடிய நபர்களுக்கு நன்றாகவே புரியும். உங்களை வெல்கம் பண்றதுல ரொம்ப பெருமை. ப்ளீஸ் சார். இன்றைக்கு நம்ம ஸ்ரீ வாராகி டிவியில் முருகரை சார்ந்து இவர் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வாழ்வில் உயர்வு தரும் கந்தா எனும் மந்திரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நமக்கு கிடைத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தா எனும் நாமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்குது. இங்கே யாரெல்லாம் முருக பக்தர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் முருக பக்தர்? எல்லாரும் முருக பக்தர். டிவியில் யாராவது இந்த நிகழ்ச்சியை போடும்போது நானும் கையை தூக்கிடுவாங்க. ஏன்னா பலவிதமான மாற்றங்களை எடுத்து தரக்கூடியவர் முருகப்பெருமான். முருகன் என்னும் நாமம், அந்த முருகருடைய நாமம் பார்த்தீங்கன்னா அழகு என்று பெயர். இந்த அழகுன்னு சொல்லி நம்ம வார்த்தைகளில் சொல்ல முடியாது. நம்ம கண்கழங்க அப்படியே முருகனை பார்க்க 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 அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் கோயிலில் பூஜை பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். இந்த முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணோம்னா இங்கேருந்து பார்ப்பேன், அங்கேருந்து பார்ப்பேன், கடைசியில் அந்த பக்கம் இருந்து பார்ப்பேன், கடைசியில் ஸ்க்ரீன்லேருந்து நைஸாக எட்டி பார்ப்பேன் தீபாவளி காமிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் இந்த வராகிக்கெல்லாம் அவங்க அலங்காரம் சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
அப்போ இந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகங்கிறது சாதாரண அனுக்கிரகம் கிடையாது. ஒவ்வொரு தெய்வமும் கும்பிட்டா கேட்கணும், இவர்கிட்ட மட்டும் ஒரு அனுக்கிரகம் இருக்கு, கஷ்டத்தை கொடுப்பார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு, அத்தனை பேரும் கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது தான் நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டால், முருகா என்ற நாமத்தை நினைப்போம். எப்படி 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலரில் அஞ்சேல் என வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றுமே. முருகா 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 என்று முருகா என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமே. முருகா என்று மனசுல நினைச்சா இரு கால்களும் தோன்றும்னு சொல்லப்படுது. அப்ப இந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை கந்தா என்று சொன்னோம்னா நமக்கு எல்லா விதமான பலன்களையும் முருகப்பெருமான் தருவார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஒரு வயசான பாட்டி திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போறா. அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரியும், முடிஞ்சு எடுத்துட்டு போவா. ஒரு சுருக்கு பையில் முடிஞ்சு வச்சு எடுத்துட்டு போறா. கையில் கொண்டு போகும்போது இப்பெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றோம், அப்பெல்லாம் பார்த்துட்டேன்னா டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு அங்கே போய் சாப்பிடுவா. அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே போய் உட்கார்றத கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிடணும், தட்சணை வேணும். அந்த சிறப்பு வழியெல்லாம் அவருக்கு காசு கிடையாது, என்ன பண்ணணும்னு தெரியல. அங்கே ஒரு அர்ச்சகர் வரார். அவர்கிட்ட, சாமி எனக்கு உள்ளே கூட்டின்னு போனோம். அம்மா கூட்டம் பெருசாக இருக்குது, நீங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணணும்னா இந்த டிக்கெட்டு வாங்கணும்மா. எனக்கு டிக்கெட்டெல்லாம் தெரியாது சாமி, சாமிக்குன்னு முடிஞ்சு வச்சுருக்கேன், இதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். என்னம்மா அது, சாமிக்குன்னு முடிஞ்சு வச்சதை எனக்கு தரையில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்னமோ தெரில, ஒரு 4-5 பேர்த்த உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாரு. மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்க, ஐயோ இந்த பாட்டி கூப்பிட்றாரு. சரி ஏதோ கேட்டுட்டா, காசு கிடையாது, நம்மளே உள்ளே கூட்டிகிட்டு போவோம் காசை போட்டுட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் மனசில் ஒரு சிந்தை. நேராக அந்த பாட்டிகிட்ட போயிருக்கார். பாட்டி, சரி காசு இருக்கா? இல்லை. சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சாமி இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா. என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனேன்னா? இல்லையே, நான் இப்போ தான் ஒரு 2 பேர்த்த அட்டன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மனசில் என்னமோ தோணிகிட்டே இருந்தது, ஐயோ இந்த அம்மா வெயிட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் உங்களை வந்து நேரில் பார்த்தேன். எப்போ நான் வந்தேன்? சாமி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க, என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனீங்க, சாமியெல்லாம் தரிசனம் பண்ணீங்க, நேராக வந்து என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்க. நான் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு வாய் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டு போனீங்களே சாமி, அப்போ நீங்கள் வரலையான்னு கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு கண் நிறைய தண்ணி வந்திருக்கு. அந்த அம்மா அப்படியே அழுதுறான். அவங்க வீட்டுக்காருக்கு 2 கண்ணு தெரியாது. இப்போ பாருங்க, நம்ம நினைக்கிறோம் கலியுக தெய்வம் முருகப்பெருமான்னு வார்த்தைகளில் சொல்ல முடியாது. திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை அப்படின்னு சொல்லுவாங்க. திக்கற்றோருக்கு தெய்வமே துணையாக முருகப்பெருமான் வர. அதனால தான் அந்த 6வது முகம் அவர் சொன்னார்ல, அதோ முகம்னு பேர். அது சத்தியம். அதோ முகம் என்றால் கஷ்டத்தை கொடுப்பார். ஸ்கூலுக்கு போனால் படிப்பில் கஷ்டம், டியூஷனுக்கு போனால் ஹோம்ஒர்க் எழுதணும் கஷ்டம், கிளாஸுக்கு போனால் டிராயிங் வரையணும் கஷ்டம். ஒரே ஒரு கஷ்டம் இல்லை, ஸ்கூலில் பிடி பீரியடு வந்தால் கஷ்டம் இல்லை, மீதி எல்லா பீரியடு கஷ்டம். அதுவும் கஷ்டமா? அதுதான். இப்படி எல்லா பீரியடும் கஷ்டம். கல்யாணம் ஆகாதவாளுக்கு ஆகலைங்கிற கஷ்டம், ஆனவாளுக்கு கஷ்டம்.
குழந்தை இல்லாதவாளுக்கு சாமி குழந்தை இல்லையே, முருகா குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, குழந்தை இல்லை, குழந்தை இருக்க பேசாமல் இருக்க மாட்டியா ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம். நிகழ்ச்சிக்கு போனால் சும்மாவாக இருக்கான், இடுப்பில் பூந்து இப்படி வந்துடுறான். நான் எவ்வளோ மேக்கப்லாம் பண்ணிட்டு இங்கே வந்தா ரொம்ப கஷ்டம். அடுத்தது வீடு கட்டலைன்னு கஷ்டம், கட்டினவாளுக்கு மாசமான கரண்ட் பில் வரும்னு கஷ்டம். இப்படி ஒவ்வொரு கஷ்டம் மனித வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு. கடன் வாங்காதவாளுக்கும் வாங்கினவாளுக்கும் எல்லா விஷயங்கள்லையும் மனிதனுக்கு கஷ்டம் இல்லாமல் கிடையாது. அத்தனை கஷ்டங்கள் இருக்கு. வேலை, தொழில், பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கு. இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா முருகப்பெருமான். எப்படி இதை சொல்கிறீங்க சார், எப்படி இதை அனுபவபூர்வமாக சொல்கிறீங்க? உண்மை. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு கேலண்டர் இருந்தது, பழனி முருகப்பெருமானுடைய கேலண்டர். அந்த முருகப்பெருமானுடைய கேலண்டர்கிட்ட போய் முருகா 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 முருகான்னு சின்ன வயசில் நான் வேண்டியிருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்கா. எனக்கு அப்போ விவரமே தெரியாது. அந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான் முருகப்பெருமானை வேண்டுறேன். இப்போ நான் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டு, உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், ரெண்டாவது ஒரு ஹெல்ப் கேட்குறேன், மூணாவது ஒரு ஹெல்ப் கேட்குறேன், நாலாவது ஒரு ஹெல்ப் கேட்குறேன், அஞ்சாவது ஒரு ஹெல்ப் கேட்குறேன், ஆறாவது நான் ஹெல்ப் கேட்டேன்னா ஃபைனான்ஸ் மாதிரி எட்டி குதிச்சு ஓடிடுவேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹெல்ப்பே கேட்டுன்னு இருப்பான். திருத்தணி முருகர் கோயிலுக்கு ஒருத்தர் போகிறார், முருகன்கிட்ட வேண்டிக்கிறார், முருகா 10ஆம் கிளாஸ் பரீட்சை வருது, நான் பாஸ் பண்ணணும், எனக்கு அனுக்கிரகம் பண்ணு முருகாங்கிற. முருகர் சொல்கிறார், அப்படியே ஆகட்டும். 10ஆம் கிளாஸில் பாஸ், 12ஆம் கிளாஸுக்குள்ள திருப்பியும் போகிறார். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டேன் முருகா, 12ஆம் கிளாஸ் சாதாரண பரீட்சை கிடையாது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் தான் நான் காலேஜுக்கு போக முடியும். இல்லைன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்கிறேன், நீ டேபிள் தான் துடைப்பேங்கிறார். நான் டேபிள் துடைக்கிட்டவா காலேஜுக்கு போட்டவன், நீ தான் அனுக்கிறவன்னர். 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறார், படிக்கிறார், முருகன் ஞாபக சக்தியை கொடுக்குறார். 12ஆம் கிளாஸும் பாஸ். திருப்பி முருகன்கிட்ட போகிறார், முருகா 10க்கு உங்ககிட்ட வந்தேன், 12க்கு உங்ககிட்ட வந்தேன், இப்போ காலேஜுக்கு பாஸ் பண்ணிட்டேன், அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாம் ஒன்று இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. முருகா உனக்கு தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, எனக்கு இதில் பாஸ் பண்ணிடு முருகா. அந்த மாணாக்கள்லேயே அவர் தான் பாஸ். அவருக்கு பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சிருச்சு. நேராக கல்கட்டாவில் போயிட்டார். முருகர்கிட்ட வரார் 6 மாதம் கழிச்சு, முருகா 10 வந்தேன், 12 வந்தேன், காலேஜ் வந்தேன், அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்தேன், இப்போது நீ வேலையும் கொடுத்துட்ட, நான் இருக்கிறது கல்கட்டாவில், சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை, ஊறுகாவை தொட்டு சாப்பிட்லான்னு சொன்னால் அதுவும் சரியில்லை. அப்போ அடுத்தது என்ன கேட்க போகிறார்? முருகா உலகத்திலேயே அழகான பொண்ணு, சமத்தான பொண்ணு, சொல்கிற பேச்சை கேட்காத பொண்ணு. முருகர் வேலை லைட்டாக ஆட்டினர், இல்லை இல்லை நல்ல பொண்ணு, அனுக்கிரகமான பொண்ணு, எனக்கு குடு முருகா அப்படின்னு முருகர்கிட்ட கேன்றார். முருகர் சொல்கிறார், சரி அப்படியே ஆகட்டும்னு கல்யாணமும் ஆகுது. திருத்தணியிலேயே கல்யாணமும் ஆகுது. 2 பேரும் தம்பதியாக போகிறா. 1 வருஷம் நேராக எல்லாம் முடிச்சு, 1 வருஷம்லாம் கழிஞ்சிட்டு திருப்பியும் முருகர்கிட்ட 2 பேர் தம்பதியாக போகிறா. முருகா நாங்கள் கல்யாணம் இங்கே தான் பண்ணோம், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு கேள்வி கேட்குறான், பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு கேட்கல, எங்கே படித்தேல் கேட்கல, எங்கே வேலை பண்ணுறேல் கேட்கல, ஆனால் எல்லாரும் ஒரு விஷயத்தை கேட்குறா, எத்தனை குழந்தைகள்னு கேட்குறா. இப்போ முருகா நீ தான் அனுக்கிரகம் பண்ண, எனக்கு தெரியும் சஷ்டி விரதம் இருந்தால் நீ கொடுப்பேன்னு, சஷ்டி விரதத்தை இருக்க முருகா நீயே வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டார். முருகரே பிறக்கிறார். அவருக்கு விசாகன்னு பேரையும் வைக்கிறார். இப்போது நீங்கள் என் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் சும்மா இருப்பேன், 2வது ஹெல்ப் கேட்டால் 3 கஷ்டம், 4வது வீட்டில் இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு வேறு வேலை இல்லை இல்லை எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறது இப்படி சொல்லுவா. ஆனால் முருகப்பெருமான்கிட்ட 10ஆம் கிளாஸ் போனார், 12ஆம் கிளாஸ் போனார், காலேஜுக்கு போனார், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போனார், அடுத்தது கல்யாணத்துக்கு போனார், குழந்தைக்கு போயிருக்கார். இத்தனை விஷயமும் கேட்டு அந்த கந்த கடவுள், டே
நான் உனக்கு மட்டும் பண்ணல, உங்கள் அப்பாவுக்கும் பண்ணியிருக்கேன், உங்கள் தாத்தாவுக்கும் பண்ணியிருக்கேன், எல்லாரும் இப்படி தான் வந்து என்கிட்ட கேட்டிருக்கா, எல்லாத்துக்கும் அனுக்கிரகம் பண்ணியிருக்கேங்கிறார். அப்போது எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியவர் ஒரே ஒரு கடவுள். யாரு? கந்தக்கடவுள்னு பேர். அந்த கந்தக்கடவுளை எவரொருவர் வழிபடுகிறார்களோ வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய வந்த வினை. இப்போ நமக்கு வந்த வினையை நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில் 100 ரூபா வேணும், சம்பாதிக்கலாம். எனக்கு காலையில் சாப்பிடணும், அடையாறு ஆனந்த பவனில் போய் சாப்பிட்லாம், எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். என்னுடைய வினையை நான் தீர்க்கணும், நான் என்ன பண்ணுறது? இதுக்கு பதில் சொல்லுங்க. என் கையில் அழுக்காக இருக்குது, சோப்பை போட்டு கழுவி விடலாம். ஆனால் நான் வினையை அழிக்க வேண்டும், வினையை தீர்க்கணும். எனக்கு அடுத்த பிறவி வேணும்னு யாராவது வேண்டிப்பாளா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், எனக்கு இன்னொரு 3 ஜென்மம் வேணும் சார். பிரமாதம், இந்த ஜென்மத்தில் ஆஹா நான் எப்படியெல்லாம் இருக்கேன், அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி பிறக்கணும் நான், யாராவது சொல்லுவாளா? ஒரு மடத்தில் இருக்கிற அதிபதி கூட அது சொல்ல மாட்டார், மடாதிபதி கூட அது சொல்ல மாட்டார். வேண்டாம், போதும், நிறுத்திப்போம். யார்கிட்ட? சாமிகிட்டே நிறுத்திப்போம், இதோட நிறுத்திப்போம் இந்த பிறவியை, இன்னொரு பிறவி வேண்டான்னு சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? எஸ். அப்போது இந்த பிறவியில் இருக்கக்கூடிய வினைகளை நான் தீர்க்க வேண்டும். நான் என்ன பண்ணுவேன்? வேற வழி இல்லை, வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு ரூட்டு தான். இப்போ நான் இந்த இடத்துக்கு வர 6 ரூட்டு 7 ரூட் இருக்குது, ஆனால் இங்கே ரூட்டு கிடையாது. ஒரே ரூட்டு தான். கந்த கடவுளை வேண்டியே ஆக வேண்டும். இந்த கந்த கடவுளை வேண்டினா சீக்கிரம் நீங்கள் அவர்கிட்ட வினைகளை தீர்க்க முடியும். அதான் அந்த மந்திரத்தில் சொல்கிறா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நன்னா பேசினேன்னு சொல்கிறேன். அவர் நன்னா பேசினதை கேட்டேன், நான் சொன்னேன். அவள் நல்லா பேசினாங்க, கேட்டேன், சொன்னேன். அப்போது முருகன் அவர்கள் வினையை தீர்த்திருந்தா தான் இந்த மந்திரத்தை சொல்லியிருப்பா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும். எனக்கு வந்த வினை தீர்ந்துடுச்சு, உனக்கும் வருகின்ற வினையும் தீரும்னு சொல்கிறார். அப்போது வருகின்ற வல்வினை எனக்கு தெரியாது, என்ன ஆபத்து வரும்னு என்னால் சொல்ல முடியாது. வருகின்ற வல்வினையும் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்த தலைப்பத்தான் என்ன? கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினைன்னு நம்மளுடைய மந்திரங்கள் சொல்கிறோம். சரி, இது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் பக்தர்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா முருக பக்தர்கள் எப்போவுமே சாட்சி. உண்மையாகவே நான் வேண்டேன், எனக்கு நடந்தது, அதனால தான் நான் வந்து பேச வந்திருக்கேன். இப்போ வாராகி அம்பாள் வந்து அம்மாவுக்கு அனுக்கிரகம் கொடுக்கலன்னா எப்படி பேசுவாங்க? அடுத்த முறை ஒன்றை தானே நம்பியிருக்கேன், நீ எப்படி எனக்கு கொடுக்கலையேன்னு கேட்பாங்களா இல்லையா? கொடுத்துருக்கா, அனுக்கிரகம் பண்ணுறா, அதனால் மைக்க பிடிச்சி அவங்க பேசுகிறாங்க. முருகர் அந்த அம்மாவுக்கு அனுக்கிரகம் கொடுத்தார், பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்குறார் பாருங்க. இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு உண்டான அனுக்கிரகத்தை, தன்னை பற்றி பேசுறதுக்கு உண்டான அனுக்கிரகம். அதே போன்று எவரொருவர் முருகப்பெருமானை நினைக்கிறாரோ அவர்களுக்கு எல்லா விதமான அனுக்கிரகமும் கிடைக்கும். முருகப்பெருமானை பற்றி பேசிகிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் வாட்சில் டைம் ஓடிகிட்டே இருக்கும், அதனால் எல்லாத்துக்கும் பசிக்கும். அதனால் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. இருக்கிற புராணங்கள்லேயே 1.5 லட்சம் மந்திரம் எதுக்கு இருக்குன்னா ஸ்கந்த புராணம். என்ன புராணம்? ஸ்கந்த புராணம். வேதங்களுக்கு அடங்காத தெய்வம், எதுக்குமே அடங்காத தெய்வம் யார் என்று கேட்டால் அந்த ஒரு தெய்வத்தை சொல்லலாம். முருகா 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 என்ற. அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, பக்தர்கள் அவர் முன்னாடி மனமுருகி வேண்டினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற தெய்வத்தை விட சிறப்பு 2 தெய்வத்துக்கு இருக்குது. ஒன்று ஆஞ்சநேயர், இன்னொன்று முருகப்பெருமான். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆஞ்சநேயர்கிட்ட தான் பக்த ஆஞ்சநேயர்னுவாங்க. வரக்கூடிய பக்தர்களை வணங்கக்கூடிய ஆஞ்சநேயர், கையெடுத்து கும்பிடுவார், பார்த்துருப்பீங்க. அடுத்தது முருகப்பெருமானுடைய படம்.
இப்பெல்லாம் அந்த படம் காண்றதில்ல. தலையை அப்படி சாச்ச மாதிரி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கை ரெண்டையும் கூப்பிடுவார். வரக்கூடிய பக்தர்களை கையெடுத்து கும்பிடக்கூடியவர். பாருங்க, குழந்தையாக 6 குழந்தையாக முருகப்பெருமான் இருக்கார். குமரனாக முருகப்பெருமான் இருக்கார். அதனால தான் அந்த குழந்தை வாயால் பாடுது முருகா முருகான்னு. அப்போ குழந்தையா இருக்கும்போது குழந்தையா இருக்கார், குமரனா இருக்கிறவங்களுக்கு குமரனா இருக்கார், நம்ம ரொம்ப கம்பீரமாக இருக்கிறவங்களுக்கு சூரசம்ஹாரனாக இருக்கார். அடுத்தது பார்த்துட்டேன்னா குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு சுப்பிரமணிய திருஷதி அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்குது. அதில் சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் சொல்கிறது வள்ளி மானசீக ஹம்ச நிலையாய நமகன்னு. வள்ளியை மானசீகமாக அம்சமாக பிடித்தவர் யார்? முருகப்பெருமான்னு. அப்போது நம்ம வேண்டவங்களுக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சேனாவோட காட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இன்னொன்று பார்த்துட்டேன்னா சிவபெருமான் பார்வதி தேவியார் விநாயகர் சோமாஸ்கந்தராக அனுக்கிரகம் பண்ணுவார். சிவபெருமான்கிட்ட இருக்கக்கூடிய வாகனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூரின்னு சொல்லுவாங்க, மாடு. அம்பாளுக்கு சிங்கம். சிங்கத்துக்கு மாட்டை பார்த்தா ஆகுமா? கடிச்சு சாப்பிட்டுடும். முருகன்கிட்ட இருக்கிறது மயில். சிவன் கழுத்தில் இருக்கிறது பாம்பு. பாம்பை பார்த்தா மயிலுக்கு ஆகுமா? ஆகவே ஆகாது. விநாயகர்கிட்ட இருக்கிறது மூஞ்சூர். மூஞ்சூரை பார்த்தா பாம்புக்கு ஆகுமா? சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்புக்கு ஆகாது. இப்போ சாமிக்குள்ளேயே ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் ஆகாது. குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை வரும். அதையும் சமாளிச்சுட்டு போகணும்னு இந்த குடும்பம் சொல்லுது. அதனால் நீங்கள் சமாளித்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு. தூக்கம் வந்துருத்தா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது ஒருத்தர்கிட்ட சொல்லி கொடுத்து பேசணும். இப்போ எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா பேசணும். சில பேருக்கு டக்குன்னு பற்றிப்பாங்க, சில பேர் நிதானமாக பற்றுவாங்க. இப்போ நான்லாம் நிதானமாக பற்றக்கூடிய ஆள். கொஞ்ச நேரம் மின்னி மின்னி எறிவேன். ஆனால் ஆர்த்தி அப்படி இல்லை. சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நபர். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் தன்னுடைய இதில் ரொம்ப நிலையில் சரியாக இருப்பாங்க. நிறைய பக்தி நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தான். ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி இந்த இடத்துல சந்தித்தது மற்றற்ற மகிழ்ச்சி. மேலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்மளுடைய வாராகி டிவி அன்பர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் முருகப்பெருமானுடைய திருநகரத்தில் எல்லாம் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, நமஸ்காரங்கள். நன்றி. ஜோதிஷ ஆச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன திரு மகேஷ் ஐயர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பல விளக்கங்களை நமக்கு எடுத்து சொன்னார். தெய்வங்களுக்குள்ளேயே வண்டி ஓட்டணும் அப்படின்னா பிடிக்காத வண்டியை தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வாழ்க்கைன்ற வண்டியும் அப்படி தான் ஓட்டி தான் ஆகணும் அப்படின்றத நிறைவாக ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கும் ஸ்ரீ வாராகி டிவியின் சார்பாக ஒரு அன்பின் பரிமாறல். விளக்குக்கடை ராஜலட்சுமிமா அவர்களையும் வாராகி டிவியின் சார்பாக நம்முடைய ஸ்வாதி மாரிமுத்து அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கின்றோம்.